தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஆலோசித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் தனது நிலப்பாட்டை மாற்றினால் தமிழக சட்டப்பேரவையில் திமுகவின் பெரும்பான்மை குறைய வாய்ப்புள்ளது. இந்த தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் பரப்புரையின் போது ராகுல் காந்தி பேச்சை தமிழில் தவறாக மொழிபெயர்த்தது குறித்த கேள்விக்கு செல்வ பெருந்தகை வித்தியாசமான முறையில் பதிலளித்துள்ளார். ராகுல் காந்தி தூரத்தில் இருந்ததால் அவர் பேசியது சரியாக கேட்கவில்லை. நான் பிரிட்டிஷ்காரன் கிடையாது. அரசு பள்ளியில் படித்த சாதாரண ஆள். ஒரு அளவுக்கு மொழிபெயர்ப்பு செய்தேன். அதை பாராட்டாமல் விமர்சனம் செய்பவர்கள் மனநோயாளிகள் என காட்டமாக சாடி நாளை மறுநாள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். நேற்று வேலுமணி, தம்பிதுரை ஆகியோரும் இன்று சி விஜயபாஸ்கர், KB முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முகவர்கள் செயல்பட வேண்டிய விதம் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரசுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வது குறித்து திமுக தீவிரமாக ஆலோசிக்கிறதாம். தேர்தலுக்கு முன்பு இருந்தே இரு கட்சிகளுக்கும் இடையே நல்ல உறவு இல்லை. தேர்தலின் போது கூட ஸ்டாலின், ராகுல் ஒன்றாக இணைந்து பிரசாரம் செய்யவில்லை. இது அப்போது பேசுபொருளான நிலையில் மீண்டும் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை சோடங்கர் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் இப்படியொரு தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை விஜய் ஆள வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை விஜய் வரச் சொன்னது வழக்கமான நடைமுறைதான் என்றார். தமிழக வெற்றி கழகம் 150 முதல் 200 தொகுதிகள் வரை வெல்லும் எனவும் அவர் கூறினார். மேலும் இந்த தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரனின் பதவி இருக்காது எனவும் சூசகமாக செங்கோட்டையன் கூறினார். எதிர்பார்த்ததை விட விஜய் அதிக வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக AC சண்முகம் தெரிவித்துள்ளார். 40 தொகுதிகளில் விஜய் 2ஆம் இடம் பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி கூட பெறலாம் எனவும் கூறியுள்ளார். யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் விசித்திரமாக உள்ளது என்றார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதிமுக தேர்தலில் வெற்றி பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுக்கப்பட்ட பேரறிவாளன் சமீபத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வித்தியாசமான முறையில் போராட்டம் நடத்தினர். அப்போது தங்களின் செருப்பை கழட்டி தங்கள் தலையிலேயே அடித்துக் கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய காங்கிரஸ் கட்சியினர் பேரறிவாளனுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி சென்னை அணி வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்து 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவர்களில் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் ருத்ராஜ் நிதானமாக விளையாடி 67 ரன்கள் குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.